உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது அன்னை கன்னிமரியாவை ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நினைவினை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நினைவு கொண்டாட்டமானது தொடக்க திரு அவையிலிருந்து இருந்து வருகிறது. குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையிலே 1585 ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் அவர்களால் இது கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளிலே கொண்டு வரப்படுகிறது. இதற்கு முன்பதாக கீழே திரு அவையிலே இந்த விழாவானது, இந்த நினைவானது கொண்டாடி மகிழ்கிறார்கள். நாமும் நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவர் பணியிலே எந்நாளும் நாம் நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய, வற்புறுத்தக்கூடிய இந்த நினைவு நாளிலே நாமும் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையினால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரே வாழ்த்தினார். அவர் கூறியது, எங்கள் மூதாதி இஸ்ராயேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையது.
உம்முடையவே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறுவதை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்களும் யார் என்று கேட்டார். பின்பு தாம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கியனுடைய அன்பர்களே, யூத மரபிலே யூத சட்டங்களின்படி கருப்பையை திறந்து வருகிற முதல் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு உரியன என்று சொல்லி மோசே தனது கட்டளையிலே தந்திருக்கிறார். அதன்படி பிறக்கிற ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தையும், தலைப்பேராக பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது அவருடைய கட்டளை. இதை நாம் நிறைய இடங்களில் வாசிக்கிறோம், நிறைய செயல்களில் நாம் பார்க்கிறோம். இன்று நாம் விழா எடுத்து நினைவு கூறுகிற அன்னை கன்னிமரியாவினுடைய அந்த அர்ப்பணமும், ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்படுகிற நிகழ்வும், பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புத்தகத்திலே சாமுவேலுடைய அர்ப்பணமும்
சற்று ஏறக்குறைய ஒன்றாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், ஒத்திருப்பதை புரிந்து கொள்ள முடியும். சாமுவேல் முதல் புத்தகத்திலே சாமுவேலுடைய தாயாரான அன்னா தான் மலடியாக இருப்பதை குறித்து எப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். இல்கானா என்று சொல்லக்கூடிய அவருடைய கணவருக்கு 2 மனைவிமார்கள். ஒருவர் பெயர் அன்னா, இன்னொருவர் பெயர் பெனின்னா. பெனின்னாவுக்கு குழந்தை இருக்கிறது, அன்னாவுக்கு குழந்தை இல்லை, மலடியாக இருக்கிறார். இதை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் பலி செலுத்த போகிற பொழுது அன்னா எப்போதுமே அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார். ஆலயத்திற்கு போனோடனே இவர் எப்போவுமே அழுகையோடு இருப்பார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இவர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒரே அழுகை. 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் இல்லம் வரும்போதெல்லாம் உண்ணாமல் ஆண்டவர் முன் அண்ணா அழுது கொண்டே இருப்பார். தான் மலடியாக இருப்பதை நினைத்து அண்ணா அழுது கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு அண்ணா இருக்கிறார். ஒரு இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஏலி நீ அவரை பார்த்து கேட்குறான், அண்ணா பார்த்து நீ என்ன குடிச்சிருக்கிறியா, மது ரசம் இது குடிச்சிருக்கிறியா, ஏன் இப்படி ஆண்டவர் முன்னாடி உளறிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்குறப்ப அண்ணா கூறுகிற பதில் மொழி இதுதான். அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் முன்னாடி என் உள்ளத்தை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் முன்னாடி நான் முழுவதுமாக என்னையே சரணாகதி ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி அண்ணா கூறுகிறார். இதுக்கெல்லாம் கேட்குறார், பதில் கேட்குறார். கேட்டுட்டு ஏலி சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாமல் போ, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், கடவுள் உன்னுடைய ஜெபத்தை கேட்டருள்வார். இதுதான் அண்ணாவுக்கு ஏலி சொன்ன வார்த்தை. அண்ணாவும் போகிறாங்க, போய் கணவனோட மகிழ்ந்து இருக்கிறார்கள். மகிழ்ந்த பிறகு மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பெறுகிறது. அப்போ அண்ணா என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஒருவேளை எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அவனை நான் முழுவதுமாக உங்களது பணிக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவங்க வேண்டிட்டு போகிறாங்க. வேண்டிட்டு போனபடியே அவங்களுக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் பிறக்கிறான். அண்ணா 24வது வசனம் 1வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்கிறார். பால்குடி மறந்ததும் 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல்பை நிறைய திராட்சரசம் கொண்டு காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். அதோடு தங்கள் பையனையும் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு போன பிறகு சாமுவேல் சிறுவன் அங்கே தங்கி விடுகிறான், ஏலியோடு தங்கி விடுகிறான். ஏலியோடு தங்கின பிறகு 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கடவுளுடைய குரலை கேட்கிறார். கேட்ட பிறகு ஏலி, நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, கடவுள் கூப்பிட்டார், போய் கடவுள்கிட்ட கேளுன்னு சொல்கிறப்ப சாமுவேல் போய் கேட்குறாரு, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். இதுதான் சாமுவேல் சொன்ன வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுக்கு. புதிய ஏற்பாட்டில் இது மாதிரி நிகழ்வு இருக்கான்னு கேட்டால் நம்ம இல்லை. ஆனால் திரு அவையினுடைய பாரம்பரியத்தின்படி புரோட்டோ எவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ், அந்த ஜேம்ஸினுடைய ஒரு நற்செய்தி நம்ம திரு அவையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தூய ஆவியாருடைய வெளிப்படுத்துவதாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் பார்க்கிற பொழுது சுவக்கினும் அண்ணாலும் முதிர்ந்த வயதில் இருக்கிற பொழுது அண்ணா மலடியாக இருக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகளை எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்தில் கன்னி மரியா பிறக்கிறார்கள். கன்னி மரியாவை எடுத்து போய் ஆலயத்தில் இவர்கள் அர்ப்பணமாக்குகிறார்கள் என்று சொல்வது மரபு. அப்போ இந்த மரபுகளிலிருந்து இல்லை நாம் கேட்கிற இந்த விஷயங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது, எதை பெற்றுக்கொள்வது, எதை கடவுளிடத்தில் கேட்டு ஒப்படைப்பது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆலயத்திற்கு வர்றோம். பழைய அந்த மோயிசன் முறைப்படி 2 வழிகளில் கடவுளுக்கு தங்களே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒன்று சட்டத்தின் வழி, ஆண் மகவாக இருந்தாலும் சரி பெண் மகவாக இருந்தாலும் சரி சட்டத்தின்படி ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்குரிய காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். மீண்டுமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு தங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். 2வது முறையாக தானாக முன்வந்து தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது. இதுதான் 2வது வழியாக நாம் பார்க்கிறோம். இப்படி நான் பார்க்கிறப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை சிமியோனும் அண்ணாவும் கையில் ஏந்துறாங்க. அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில் பின்வந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் பல்வேறு நேரங்கள் ஆலயத்திற்கு வர்றோம். எதை நாம் கடவுளுக்கு கொடுக்க போகிறோம், எதை கடவுளுக்கு காணிக்கையாக்க போகிறோம், இந்த கேள்வி நிச்சயமாக நம் மனதிற்குள்ளாக இருக்க வேண்டும். அன்னை கன்னி மரியா தனது வாழ்நாள் முழுவதும் எப்போ தன்னுடைய பெற்றோரை அவர்களை சோக்கினும் அண்ணாலும் எப்போ கொண்டு எருசலேமில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்களோ அந்த நாள் முதல் மீண்டும் கபிரியேல் அவர்களுக்கு தோன்றும் நாள் வரை ஆலயத்தில் இருந்து திருப்பணி செய்ததாக மரபு நமக்கு சொல்லித் தருகிறது. நாமும் இப்படிப்பட்ட மரபிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். நாம் எப்படி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்றாடுறோம், நமது அழுகை ஒப்பு கொடுப்போம், நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம்.
நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இதுதான் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு செய்கிற ஒரே ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க முடியும். இதுதான் திருத்தூதர் பவுல் சொல்கிறாரு. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்தில் 1வது இறைவார்த்தையில் இப்படி சொல்கிறாரு: சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அப்போ கடவுளுக்கு நாம் நம்மை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் ஏற்பார் என்று சொல்வதுதான் இன்றைய விழாவினுடைய மையமாக இருக்கிறது. வெறுமனே என்னென்னமோ கொடுக்கறது கிடையாது. ஈடுபாட்டோடு முழுமையோடு நாம் கொடுக்கிற பொழுதுதான் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார். நாம் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக வாசித்தோம், எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு உட்கார்ந்துருக்கிறார், காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய பேர் நிறைய கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய செல்வத்தில் அதிகமாக இருக்கலாம் கொண்டு போடுறாங்க. அதில் தங்களுக்கு தேவையில்லாத எதுன்னு நினைக்கிறாங்களோ அதிலெல்லாம் மாற்றி கொண்டு கோழியில் அந்த காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் தன் பிளப்புக்கு என்று வைத்திருந்த 2 செப்பு காசுகளையும் கொண்டு ஈடுபாட்டோடு ஆலயத்திலே காணிக்கையாக இடுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த பெண்ணுடைய காணிக்கை கடவுளால் ஏற்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ ஈடுபாட்டோடு நாம் செய்கிற ஒரு காரியத்தை கடவுள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார், பெற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு மைய கருத்தினை தான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஜெபங்களையும் நாம் செய்கிற வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் ஏதோ பெரும் சொல்லுக்காக அல்லது நாம் நேற்றை செய்து விட்டோம் என்பதற்காக செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் அனைத்தையும் கேட்கிறார், அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதனை நாம் ஏற்று மகிழ்ந்து வாழ வேண்டும். எல்லாம் வல்லவரை அந்த அண்ணா நம்பினார், அன்னை கன்னிமரியாவுடைய தாயுமாகிய அண்ணாவும் நம்பினார். அதனால் அதிலே அவர்கள் அர்த்தத்தை கண்டார்கள், அதிலே ஆற்றலை கண்டார்கள், அதிலே புது நம்பிக்கையை கண்டார்கள், அவர்கள் அதிலே அற்புதத்தையும் கண்டார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் காண கடவுள் நமக்கு வரத்தையும் ஆசியும் தருகிறார். கத்தோலிக்க திருவையிலே ஒரு பழமையான காணிக்கை பாடல் இவ்வாறு வருகிறது: ஆலயத்தின் வாசல் வந்தான் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டான் அமைதி பெருகுதே, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே. நாம் கேட்ட அந்த அண்ணா கண்ணீரோடு ஆலயத்திலே ஆண்டவர் முன்னாடி தன்னை ஒப்பு கொடுத்தார். மீண்டுமாக தனது முழுவதையும் அழுது புலம்பி கொட்டி தீர்த்தார். ஆண்டவர் அவருக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அருமையான குழந்தையை கொடுத்தார். அன்னை கன்னிமரியாவின் பெற்றோரும் நிச்சயமாக அழுது புலம்பி இருப்பார்கள், அழுது புலம்பி அன்னை கன்னிமரியாவை பெற்று இருப்பார்கள். அன்னையினுடைய இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கிறோம், அன்னை எப்போதும் அற்புதம் செய்யக்கூடிய இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நாமும் பல்வேறு கண்ணீர்கள் கவலைகள் கண்ணீரோடு இங்கே நிற்கிறப்ப கடவுள் எதை பார்த்து நம்முடைய அர்ப்பணமாக எடுத்துக்கொள்வார்? நிச்சயமாக இந்த கண்ணீரை மட்டும்தான் அர்ப்பணமாக எடுத்துக்கொள்வார். ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிற இந்த திராட்சை ரச காணிக்கைகளுக்குள்ளாக உங்களது கண்ணீரையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். அன்று எவ்வாறு அண்ணாவினுடைய காணிக்கையை அழுகையை ஏற்றுக்கொண்டாரோ நம்முடைய அழுகையும் ஏற்று நம்முடைய கண்ணீரையும் ஏற்று நாம் படுகிற துன்பங்களை எல்லாம் ஏற்று இறைவன் ஆசியாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிற காணிக்கைகளோடு நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன், பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன்,
சரணடைந்தேன் அருள் வேண்டி என்னை தந்தேன் என்னை நீ ஏற்றிடுவாய் பலியாகும் நேரம் இது பலி பொருளாக நானும் வந்தேன். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நான் இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயார் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பலிபொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையான் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டல்களும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் சிறப்பாக அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள்
மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரைகள் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.